பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய புனித அந்தோணியாரே, கரங்களை குவிப்போம். எந்த ஒரு பராக்குகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த காமணி நேரம் என் முன்பாக தோன்றிருக்கின்ற, என்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நற்கருணையின் ஆதரவுக்காக நான் ஒப்பு கொடுக்க போகின்றேன். ஒப்பு கொடுப்போமா? இன்றைய நாளிலே கோடி அற்புதர் அந்தோணியாரும் அவருடைய பக்தி முயற்சியும் என்ற தலைப்பிலே போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட பல புனிதர்களில் மிகவும் சிறப்பான பக்தி கொண்டவர் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியார். ஆகவே தான் இந்த நற்கருணை ஆண்டவர் இந்நாள் வரை இவரது பக்தியை பார்த்து பல அற்புதங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இவர் வழியாக அவர் கொண்டிருந்த அந்த பக்தி என்னிடம் இருக்கிறதா என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், சிந்தித்து பார்ப்போம். கோடி அற்புதரிடம் காணப்பட்ட நம்பிக்கை, அந்த பக்தி என்னிடம் இருக்கிறதா? மௌனமாக நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். கரங்களை குவித்து எந்த பராக்குகளிடம் கொடுக்காமல் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நற்கருணை ஆண்டவர் நாடி தேடி வந்திருக்கிறோம் பக்தியோடு. இன்று வரை கோடி அற்புதர் வழியாக இறைவன் பல அற்புதங்களை செய்கிறார். காரணம், அவர் இவர் மீது வைத்த பக்தி. அந்த பக்தி, அந்த ஆன்மீகம் என்னிடம் இருக்கிறதா? சிந்தியுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய பக்தியை பார்த்து இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நாளிலே என்னென்ன தேவைகளுக்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ, உங்கள் கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், சுமைகள் அனைத்தும் அகற்றி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுப்பார். கோடி அற்புதர் திருத்தலத்தை நாடி தேடி வந்த எந்த மக்களும் இதுவரையிலும் வெறும் கையாய் சென்றது கிடையாது. ஆசீர்வாதத்தோடு சென்றிருக்கிறார்கள், அற்புதத்தோடு சென்றிருக்கிறார்கள், மன சுமைகள் இறக்கியவர்களாக சென்றிருக்கிறார்கள், சுகம் பெற்றவர்களாக சென்றிருக்கிறார்கள், பல வரங்களை பெற்றவர்களாக சென்றிருக்கிறார்கள். அதே போல் இந்த நாளில் இந்த கொடியேற்றம் முடிந்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். கை நிறைய, மன நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வீர்கள். இந்த கோடி அற்புதர் வழியாக இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது அவர் பக்தியாக இருந்தார். அதே பக்தியோடு நீங்களும் வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். சில நிமிடங்கள் மௌனமாக. கோடி அற்புதர் அந்தோணியரிடம் காணப்பட்ட பக்தி என்னிடம் இருக்கிறதா? எந்த சிந்தனைகளுக்கு, பராகளுக்கு, வீட்டு பிரச்சனைகள் இடம் கொடுக்காம, என் அந்தோணியார் எனக்காக இருக்கிறார் பரிந்து பேச, என் நற்கருணை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில்
இந்த நொடியில் நான் கேட்கின்ற வரங்களை எனக்கு கொடுப்பார். என் கஷ்டங்களை போக்குவார், என் நோயை போக்குவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மௌனமா வாசிக்கின்ற இசையை மட்டும் காதில் வாங்கி கொண்டு ஜெபியுங்கள். பக்தியோடு தனிமேல் ஜெபிக்கின்ற ஜெபம்தான் புனிதமான ஜெபம். The secret prayer is the sacred prayer. ஜெபியுங்கள் ஆண்டவரோடு தனிமையில், மௌனமாக. பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்கள் இதயமும் ஆண்டவர் இதயம் பேசட்டும். உங்கள் கண்ணும் ஆண்டவருடைய கண்களும் பேசட்டும். உங்களுடைய மனசும் ஆண்டவருடைய மனசும் பேசட்டும். உங்களுடைய நாவும் ஆண்டவருடைய நாவும் பேசட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறீர்கள். தூய ஆவியால் நிரப்பப்படுகிறீர்கள். கோடி அற்புதர் அந்தோனியருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. மாதாமுடைய பரிந்து பேசுதல் உங்களுக்கு கிடைக்கிறது. தந்தை ஜான் பீட்டருடைய பரிந்து பேசுதல் உங்களுக்கு கிடைக்கிறது. நம்புங்கள். பக்தியோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், பெத்த பிள்ளைகள் நம்மை கைவிட்டாலும், இவர் ஒருவர் நம்மோடு இருந்து நம்மை கைவிட மாட்டார். நம் கூடவே இருக்கிறார். அப்படி எல்லோரும் மெதுவாக எழுந்திருங்கள். சந்தோஷமாக எழுந்து நிற்போம். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, என் கூடவே இரும். எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். நீர் இருக்கிறீர் நங்கூரமாக. அந்த பக்தி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். பேச்சுக்கு பராக்குகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லோரும் நாவினை திறந்து நமக்கு பிடித்தமான ஒரு பாடல், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் முதலிலிருந்து கடைசியானோர் அனைவரும் ஜெபிப்போம் அந்த பாடல் வழியாக பக்தியோடு. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அதே பக்தியோடு சத்தமா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னொரு முறை எல்லோரும், என் கூடவே இரும். வெரி குட். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது, வெளிச்சமாக வாரும். என் வாழ்க்கை உயிரற்ற பிணமாயிருக்கிறது, உயிர்ப்பை எனக்கு கொடும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. நீங்கள் மட்டும் வெளிச்சமாக வாரும் இயேசுவே, ஜீவனாக வாரும். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. பக்தியோடு சந்தோஷமா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். Be with me Lord. Oh Jesus, இல்லாமல் நான் வாழ, I can't live without you. என் பக்கத்திலே
be near to me. Oh இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இதோ பாருங்க, பலவிதமான கஷ்டத்தோடு கண்ணீர் சிந்துகிற என் மனசு காயப்பட்டிருக்குது. நீர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு மருந்தளிக்க முடியும். பச்சைகளையோ கொழுந்தை என்னை குணப்படுத்தாது. நீர் மட்டும்தான், உன் வார்த்தை மட்டும்தான் என்னை குணப்படுத்த. என் கண்ணீரை துடைங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானினே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. நீங்க மட்டும் சத்தமா, என் தாயே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உரிமையோடு பாடுங்க. என் அம்மா, என் அம்மாவும் நீரே, எஸ், என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே, என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, பலவிதமான நோய்களோடு இங்கே வந்திருக்கிறேன், சோதனைகளோடு வந்திருக்கிறேன். அனைத்தும் நான் செய்த பாவத்தால் நான் ஏற்படுத்திக் கொண்டது. ஆனால் நீர் என்னை தொட்டால் போதும், சோதனைகள் நீங்கிவிடும். பாவத்தில் கழுவப்படுவேன். என்னை தொடும், என் வியாதியை நீக்கும், என் சோதனை நீக்கும். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. எல்லாம் சந்தோஷமா, நீரேன் வைத்தியர், நீரே நண்பர், என் வைத்தியர், என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான. இதயத்தோடு வைத்து, இதயத்தோடு வைத்து, என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே சூப்பர். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னொரு டைம், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. முழங்கால் படியிடுங்க. நாம் வேண்டியது போல, பக்தியோடு வேண்டியது போல ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும், இனி வருகின்ற நாட்கள் முழுவதும் நம்மோடு கூட இருக்க போறார், நம்ம பக்கத்தில் இருக்க போறார். அவர் சொன்னார் என்றால் அதை செய்து காட்டுவார். எதை சொல்கிறாரோ அதை மட்டும் செய்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. கோடி அற்புதர் வழியாக உங்களோடு இருக்க போகிறார், உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளோடு இருக்க போகிறார். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா வரங்களையும் அபரிவிதமாக 30, 60, 100 மடங்காக கொடுக்க போகிறார். பக்தியோடு ஜெபிப்போமா? இந்த வாரத்திலே நமது பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு எழுதியவர்கள் தேர்ச்சியின் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு
நம்மளுடைய பிள்ளைகளின் கடினமான உழைப்பை பார்த்து நல்ல மதிப்பெண் கொடுப்பார், நல்ல தேர்ச்சியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆண்டவரே, இந்த வாரத்தில் என் பிள்ளையோடு இரும், அவர் பக்கத்திலே இரும், தெம்பு ஊட்டும், மகிழ்ச்சியை கொடும், நல்ல தேர்ச்சியை கொடும். எல்லா பள்ளிக்கூடமும் தேர்ச்சி பெற வேண்டும். அடுத்த வாரம் இங்கு உம்மை நாடி தேடி வரும்பொழுது சாட்சி சொல்ல வேண்டும், நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறோம் என்று. ஆசீர்வதியும். எத்தனையோ அன்பு பிள்ளைகள் உம்மை நாடி தேடி வந்திருக்கிறார்கள் என்று பயம் கிடையாது, உன் மீது வைத்த நம்பிக்கை, பக்தி. இந்த நேரத்திலே கோடி அற்புதரிடம் காணப்பட்ட அந்த பக்தி எங்களில் இருக்க வேண்டும். சந்தோஷமான நேரத்தில் மட்டும் கிடையாது, துயரம் நிறைந்த நேரத்திலும் எங்கள் பக்தி மிகுதியாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த அருளை தாருங்க. இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுது எங்கள் கூட இருங்க, எங்கள் பக்கத்தில் இருங்க. ஏனென்றால் நீரே எங்கள் தாய், நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் நண்பர், நீரே எங்கள் மருத்துவர். எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். இதை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், அபரிவிதமாக ஆசீர்வதியும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே. மாண்புயர் பாடி இறைவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வான் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பெரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்பு. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மறந்திட புனிதம் வளர்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே இயேசுவின் பெயரால் இந்த கோடி அற்புத பதுவை அந்தோனியார் திருத்தலத்திற்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 13 வார நவநாள் பக்தி முயற்சியை சீரோடும் சிறப்போடும் வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நமது பக்தி முயற்சியை பார்த்து இறைவன் நமக்கு தேவையானதை நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த 13 வார நவநாளிலே நாம் பயணித்து இறைவனுடைய அருளை பெற முயற்சிப்போம். சிறப்பாக இந்த 13 வார நவநாளின் 8வது நாளிலே இறை பிரசன்னத்தில் கோடி அற்புடைய திருத்தலத்திலே நாடு இருக்கிறோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையுமே ஒரு நிமிடம் கண்களை மூடி கண்முன் கொண்டு வருவோம். அந்த தேவைகளை நற்கருணை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்து ஜெபித்தோம். இந்த கல்வாரி பலியிலே கூட அவற்றுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் நமது தேவைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே வாசிக்கப்படுகிற அனைத்து விண்ணப்பங்களும் நிறைவடைய சிறப்பாக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ள அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தை 51-8. அந்நாட்களில் சேதனவன் தேவன் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதரை போல நீங்களும் தூய ஆவியரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையானவர்களுடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்களும் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியும் அவர் வலது பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலது பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர்கள் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் சேதானவன் மீது கல்லெறிந்த போது அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். சேதானவனை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிமிடம் உன் அருகில் இருக்க
வரும் ஏன் இறைவா, ஏன் இறைவா, ஆஹா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. குரல் கேட்க வேள்விகள் நிகழ்வும் இறைவா, சோதர மானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வது இறைவா. வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை, அது ஏன் இறைவா, ஏன் இறைவா, ஆஹா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. Alleluia, 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 Alleluia. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்க்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால்
அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களை சிறப்பாக இந்த 13 வார நவநாள் திருப்பலியிலே 8வது நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு இடர்களுக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில், வியர்வைக்கு மத்தியில் பஸ்ஸு கிடைக்காம நடந்து வந்து இங்கே எல்லாம் உட்காந்துட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அந்தோனியர் மேலே பக்தி இருக்கிறது என்பது புரிகிறது. எனவே உங்களுடைய இந்த பக்தி முயற்சிக்கு எல்லாருமே ஜோராக கை தட்டி உங்களையும் நீங்கள் வாழ்த்திக்குங்க. இன்னும் சத்தமாக தேட்டுங்க பார்க்கலாம். நானும் பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது வழியில் பார்ப்பேன், ஓடி வருவீங்க, நடந்துட்டு வேகமாக வருவீங்க, பஸ்ஸில் அங்கே இறங்கின உடனே அந்த ஆர்வத்தை பார்ப்பேன். அந்த வெயிலில் நடந்து அங்கே உங்கள் ஊர்லேருந்து எப்படி வந்தீங்கன்னு தெரியாது, அங்கே பஸ் வசதிலாம் எப்படி இருக்கும், அவ்வளோ கடினமாக இந்த திருத்தலத்தை நாடி வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்தோனியார் பக்தியிலே வேரூன்றி ஆழமாக வாழ்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பும் அதுதான், பக்தியை பற்றி தான். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. மீண்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. நமக்குள்ள ஒரு டீலிங். நான் எப்போல்லாம் இயேசு நல்லவர்னு சொல்கிறேனோ நீங்கள் அவர் வல்லவர்னு சொல்லணும். அவர் இரக்கம் அப்படின்னு சொன்னால் என்றும் உள்ளதுன்னு நீங்கள் சொல்லணும். பார்ப்போம் எவ்வளோ மைண்ட் அலர்ட்டாக இருக்குது இந்த டயர்ட்லேயும் பார்க்கலாம். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். சத்தம் வரல, பின்னாடி வரல, அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இயேசு நல்லவர், வல்லவரா? இயேசு நல்லவர், அவர்னு சொல்லணும். அவர் இரக்கம். கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சொல்லாமா? ரொம்ப கொடூரமாக இருக்கும் முகங்கள்லாம். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். இயேசுனுடைய இரக்கம் என்றுமே நம் எல்லாருக்குமே உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக இந்த 13வது நவநாளிலே 8வது நவநாள், இந்த நவநாளில் நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரும் பக்தி முயற்சிகளும். இந்த பக்தி முயற்சி நமக்கு தேவையா வேண்டாமா? எதற்காக இந்த பக்தி முயற்சி? ஏதோ டைம் பாஸ்க்கு. வெரி குட், நன்றி சொல்லுங்க. பேருமா? விக்டோரியா. விஜயாவுக்கு நல்லா ஜோராக கை தட்டுங்க. விஜயா சூப்பர். கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக அவங்க பக்தி முயற்சி எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த பக்தி முயற்சியை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நம்ம பக்தி முயற்சியாக தொடங்குறது போயிட்டே இருந்து ஒரு காலகட்டத்தில் அது மூட நம்பிக்கையாக மாறிடுது. என்னவா மாறுது? அப்போ பக்தியில் இருக்கிறோமா, மூட நம்பிக்கையில் இருக்கிறோமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி கேள்வி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். ஸோ நல்லா கவனிக்கிறீங்களாங்கிறதுக்கு தான் நான் இப்படி இடையில கேட்பேன். பிரியமானவர்களே, பக்தி முயற்சி என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. ஒரு பக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், நல்லா கோயிலுக்கு போவான். அப்போ அவங்க வீடு 2 வீடும் பக்கத்தில் அவனுடைய நண்பனும் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் பக்கத்து வீடெலாம் இருக்கும் இல்லையா? ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயிறு வையலாம் எரியும். அந்த மாதிரி எரிஞ்ச ஒருத்தர் அப்போ நினைக்கிறான், அவனை விட ஒரு படியாவது மேலே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு படியாவது மேலே நிற்கணும். அப்போ அவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொறாமை, அவன் வளர்ந்துட்டானே அப்படிங்கிற ஒரு பொறாமை. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சாலும் இவன் அந்த பொறாமையில் இருக்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் வெளியே போனால் போவான், கோயிலுக்கு போனால் போவான், மார்க்கெட்டுக்கு போனால் போவான், பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் பச்சை கலர் இவனும் போடுவான். அப்போ என்னெல்லாம் அவங்க வீட்டில் கோலம் போட்டாக்கா இவங்க போய் கோலம் போடு, அவங்க வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க,
அப்போ அவனை விட நான் வளர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறாமையில் எல்லாமே செஞ்சுருப்பான். தவக்காலம் வந்துச்சு, 40 நாள் இவர் என்ன பண்ணுறாரு, மாலை போட்டுக்கிட்டார். மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன். அவன் மாலை போட்டானே, நானும் மாலை போட்டு கடவுள்கிட்ட வேண்டி அவனை விட வளர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போடுறாரு. அவங்க மனைவி சொல்லி எங்கே போங்க, காலையில் எந்திரிங்க, குளிங்க, கோயிலுக்கு போங்க, ஆராதனை நடக்குது, மிரட்டி அனுப்புவாங்க. அவன் செய்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் கடைசியில் 40ஆவது நாள் முடியுது, கோயிலில் 2 பேருமே நிற்கிறாங்க, வேண்டிக்க இருக்கிறாங்க. இவனுடைய இந்த பொறாமையில் இருந்தான் இல்லையா, அவனுடைய ஜபத்தை கேட்டு இயேசு வந்துட்டார். பாவம், இவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறானே, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி வரார். வந்துட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். கடவுளே, நான் என் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும். அப்படியா, சரி, நீ எது கேட்டாலும் நான் செய்கிறேன், எது கேட்டாலும் நான் செய்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ எது கேட்குறியோ அதில் 2 மடங்கு பக்கத்தில் நிற்கிறான் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ யோசிக்கிறான், 2 மடங்கா? அப்போ நான் 1 கார் கேட்டால் அவனுக்கு 2 காரா? நான் 100 ஏக்கர் கேட்டால் அவனுக்கு 200 ஏக்கரா? ஐயோ, என்ன பண்ணுறது? அப்படியே யோசிக்கிறான். உடனே அவனுடைய பக்தி உச்சத்தில் போயிட்டு, கடவுளே, நீ எனக்கு எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்குற, எல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு ஏன் இந்த 2 கண்ணை கொடுத்த? 1 கண்ணு போதுமே, 1 கண்ணு மட்டும் கொடுத்துட்டு 1 கண்ணை நொல்லையாக்கிடு அப்படின்னு சொன்னானான். அவன் பக்தி முயற்சி என்னது? 1 இவனுக்கு கிடைச்சா அவனுக்கு 2, இவனுக்கு 1 கண்ணு போனால் அவனுக்கு 2 கண்ணும் போயிடும். அதுதான் அவனுடைய பக்தி. இயேசு நல்லவர், அவர் இரக்கம். பிரியமானவர்களே, நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பக்திக்கும் மூட நம்பிக்கையும் ஒரு சின்ன தெளிவு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம செய்கிற எல்லாமே பக்தி தான், பக்தியில் தான் ஆரம்பிக்கிறோம். அது மூட நம்பிக்கையாக எப்போ மாறுது தெரியுங்களா? உதாரணமாக, நம்ம எல்லாமே 40 நாள் மாலை போடுறோம். என்னங்க அது மாலை போடுறதுன்னா என்னது? அது எந்த கலாச்சாரம், எங்கேருந்து வந்தது? மாலை போடுறோம், சரி, நம்ம இந்து சகோதரர்கள்லாம் செய்வாங்க. அவங்க மாலையை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதை வந்து 4ஆக மடித்து கழுத்தில் மாட்டியிருப்பாங்க. அவங்க மாலை போட்டுட்டு காவி உடை அணிஞ்சிக்கிட்டு அவங்க கடவுளுக்காக விரதம் இருப்பாங்க, நிறைய செய்வாங்க. ஸோ அந்த கலாச்சாரம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அது ஒரு ஆன்மீக செயல். ஆனால் இது என்ன மூட நம்பிக்கை இருக்குது தெரியுமா? மாலை போட்டு ஜபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, ஜபிக்கிறது எல்லாமே நற்கருணை வாங்குறதுனா பக்தி முயற்சி. ஆனால் அந்த காவி கலர் போடுறது, இந்த மாலையை போடுறது, மாலை அப்படின்னா என்னது? ஜபமாலை. அந்த ஜபமாலையை நம்ம எதுக்கு கழுத்தில் போடணும்? ஜபமாலை ஜபிக்குங்க. கழுத்தில் போட்டுக்கிட்டு 40 நாள் இருந்து ஒரு நாள் கூட அதில் ஒரு 10 மணி ஜபமாலை சொல்லியிருக்க மாட்டோம். உடனே அதை கழட்டி, அப்பா ஈஸ்டர் வரப்போகுது, ஈஸ்டருக்கு முன்னாடி அதை கழட்டி தலை சுற்றி போ சனியம் போச்சுடா அப்படின்னு தூக்கி அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு துணியெல்லாம் போட்டு எரிச்சிட்டு வராங்க. அந்த ஜபமாலை ஜெபிச்சு அந்த 40 நாளில் அவ்வளோ சக்தி அந்த ஜபமாலைக்கு வந்திருக்கணும். அதை அப்படியே பொக்கிஷமாக வச்சுருக்கணும். அதை தூக்கி சனியம் போகுது அப்படின்னு தூக்கி போடுறோம்னா இது மூட நம்பிக்கை. அது மாலையாக ஒரு பேஷனாக போட்டு இருக்கிறோம். இங்கே அந்தோனியார் கோயிலுக்கு கார்லாம் கொண்டு வருவாங்க, 20 லட்சம் 30 லட்சம் கார் வாங்குவாங்க. நாங்கள் போய் மந்திரிப்போம் எல்லாமே. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்தி இருக்குது பாருங்கள். அந்தோனியார் தான் கொடுத்தாரு, அவருடைய ஆலயத்துக்கு வந்து அதை மந்திரிக்கணும்னு கொண்டு வராங்க. நாங்கள் மந்திரிச்சு வரோம், பரவாயில்ல இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்களேன்னு. சரி, மந்திரிச்சு முடிச்சாச்சு, ஃபாதர் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருவேன். ஒரு சில நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நான் வந்த பிறகு அவங்க அப்படியே பொக்கிஷத்தை திறப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், முடி, கருப்பு கயிறு இதெல்லாம் இருக்கும், கற்பூரம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு திரும்ப அவங்க பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இடையில அந்த மிளகாய், எலுமிச்சம்பழம், குங்குமம் எல்லாம் வச்சு அது மேலே வச்சு அந்த வீல் வந்து டருக்குன்னு ஏறி இறங்கணும். அப்போ தான் அந்த வண்டி நல்லாயிருக்கும். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். அப்போ மூட நம்பிக்கை பாருங்கள். கடவுள் உனக்கு இந்த அருளை கொடுத்துருக்கிறாரு, கொடையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய காரை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு அந்தோனியாருக்கே நன்றி சொல்ல வந்திருக்கிற. எங்கே போச்சு உன் பக்தி முயற்சி? அந்த எலுமிச்சம்பழம் அது வச்சா தான் நல்லாயிருக்கும் காரு. அப்போ இது மூட நம்பிக்கை. இப்படி குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் மூட நம்பிக்கை, பக்தியில் வளர்ந்து மூட நம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே போகுது. இது பக்தி முயற்சி அல்ல. பிரியமானவர்களே, பக்தி முயற்சி என்பது என்ன, ஏன் இந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவையிலே மறைக்கல்வி ஏடுகளிலே பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மறைக்கல்வி ஏடுகள் நமக்கு பல கருத்துக்களை முன்வைக்கிறது. பக்தி முயற்சி நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மறைக்கல்வி ஏடு எண் 1675 அந்த எண்ணை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க: உங்களுடைய எல்லா பக்தி முயற்சிகளுமே உங்களை இயேசுவினிடத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான
பக்தி முயற்சி. நான் அந்தோனியார் மேலே பக்தி, மாதா மேலே பக்தி, எல்லா பக்தி முயற்சி மாலை போடுறேன், எல்லாமே எங்கே கொண்டு போகணும்? அந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனதான் அது உண்மையான பக்தி என்று திருமறை ஏட்டிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீண்டுமாக திரு அவையினுடைய மறைக்கல்வி சட்டத்திலே 971 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அன்னை மரியாள் மீது பக்தி வைப்பதும் புனிதர்கள் மீது அந்தோனியார் மற்ற எல்லா புனிதர்கள் மீது வைக்கிற அந்த பக்தி முயற்சி உங்களை எங்கே அழைத்து செல்கிறது என்றால் இயேசுவினிடம் அழைத்து செல்லுகிறது என்று திரு அவையிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. பலர் சொல்லுவாங்க, என்ன மாதாவை நம்பிக்கை வைக்கிறீங்க, மாதா கிட்ட வேண்டுறீங்க, அந்தோனியார்கிட்ட வேண்டுறீங்க, இது எல்லாமே நம்ம அவர்கிட்டோட அவங்க வாழ்க்கையில முடியலை. இந்த புனிதர்கள், இந்த அன்னை மரியாள் நம்ம இயேசுவோடு அழைத்து செல்லுகிறார்கள் என்ற தெளிவான பதிலை திரு அவையிலே சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரு அவையிலே மறைக்கல்வி ஏட்டிலே 2691 ஏட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லும், நம்ம திருப்பயணம் போவோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பூண்டிக்கு போகிறோம், பல இடங்களுக்கு நடந்து போகிறோம் இல்லையா, அந்த திருப்பயணமே ஒரு பக்தி முயற்சி. அந்த பக்தி முயற்சியில் நம்ம என்ன பண்ணோம்? பேஷனுக்காக அப்படியே போயிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பூண்டிக்கு போகிறோம், அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம், இது எல்லாமே போயிட்டு வர்றது இல்லைங்க பக்தி. உனக்கு தெரியுமா, அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாமே நல்லா நடக்குது. அவங்க வருவாங்க பஸ்ஸில், அப்படியே போயிட்டு வந்து உட்காந்துட்டு 5 நிமிஷம் வந்துட்டு போயிடுவாங்க. எங்கே போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும், வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும், பூண்டிக்கு போயிட்டு வந்தால் நல்லது இல்லை, போயிட்டு வர்றது கிடையாது பக்தி. அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு கொஞ்சம் நேரமாவது ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறது தான் பக்தி முயற்சி. அப்போ இந்த பக்தி முயற்சியில் நான் இறைவனை நாடி வரணும், அவர் பிரசன்னத்தில் இருக்கணும், வேண்டணும், அவரோடு ஐக்கியமாவது தான் பக்தி. இயேசு நல்லவர், அவர் இரக்கம். இப்போ தூங்குறவங்க மட்டும் சத்தமாக பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்கள், இயேசு நல்லவர், அவர் இரக்கம். வெரி குட். இவ்வளோ பேர் தூங்குனா நான் பேச்சு எல்லாம் வேஸ்ட். தூங்குங்க, நல்லா தூங்குங்க. பிரியமானவர்களே, இந்த பக்தி முயற்சி எதை கொடுக்கிறது? நாம் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும், இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும், நமக்கு இருக்கிற பலவீனங்களை எல்லாம் சக்தி உள்ள ஆயுதமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மீக ஒரு பக்தி முயற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே பக்தி முயற்சி எப்படி இருந்தது இதை மட்டும் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் நாடி வந்திருக்கிறீங்களா? இந்த பக்தி முயற்சி அவர்கிட்ட இருந்ததுங்க. அவர் ஒரு குருவானவராக இருந்தார். அவருக்கு எந்த பக்தி முயற்சியாக இருக்குதுன்னா, ஜபமான அன்னை மரியாள் மீது பக்தி, ஆழ்ந்த பக்தி. அதுக்கு முதல் பக்தி அவருக்கு நற்கருணை பக்தி இருந்தது. இரண்டாவது அன்னை மரியாள் மீது பக்தி. மூன்றாவது இறை வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதன்படி வாழ்வது, அதை அறிவிப்பது, அது ஒரு பக்தியாக இருந்தது. நான்காவதாக ஏழைகளுக்கு உதவி செய்வது, வியாதியில் உள்ளவர்களை குணப்படுத்துவது, அவர் ஒரு பக்தி முயற்சியாகவே அவர் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டே வரார். ஐந்தாவதாக ஒப்புரவு, எப்போ பார்த்தாலுமே அடிக்கடி அவர் அந்த பாவ அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பார், இது ஒரு பக்தி முயற்சி. இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கையில் 5 பக்தி முயற்சிகளை கடுமையாக அவர் பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதில் அந்த அந்தோனியார் செஞ்ச அந்த பக்தி முயற்சியில் நற்கருணையை மட்டும் இன்னைக்கு தியானிப்போம். இந்த அந்தோனியாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, த ப்ரொடெக்டர் ஆஃப் யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அந்தோனியார் யாரு? த ப்ரொடெக்டர் ஆஃப் தி யூக்கரிஸ்ட், நற்கருணையினுடைய பாதுகாவலர். எப்படி பாதுகாத்தார் தெரியுமா? ஏன் பாதுகாத்தார் தெரியுமா? அந்த நற்கருணையில் ஆண்டவர்கிட்ட போய் அமர்ந்து மணிக்கணக்கான நேரம் போகிறது தெரியாமல் சைலண்டில், அமைதியில், ஆராதனையில், அவர் புகழ்ந்து பாடுறதுல அந்த நற்கருணை முன்பாக உட்காந்து ஜெபிச்சதுனால அந்த நற்கருணையின் மீது பக்தி அவருக்கு அதிகமாக வந்தது. மூட நம்பிக்கை வரல. ஐயோ, இது உயிர் உள்ள தேவனாச்சே, வல்லமை உள்ள ஆண்டவராச்சே, இவரே எனக்குள்ளே வராரே, இவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர், அந்த தெய்வமே என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நற்கருணை மீது தனிமையாக உட்காந்து அமைதியில் தியானிக்க அவருக்கு அந்த வல்லமை கிடைத்தது, சக்தி கிடைத்தது, ஆற்றல் கிடைத்தது. அவர் புனிதராகவே மாறுகிறார். எல்லா செயல்களையுமே புதுமைகளையுமே அவர் வாழும் பொழுதே செய்கிறார், மரித்து கிடையாதுங்க, அவர் இருக்கும் பொழுதே செய்கிறார். அப்போ எந்த அளவுக்குன்னா இந்த நற்கருணை பாதுகாத்தவர். இதைத்தான் அந்த கழுதை மண்டியிட்டு ஜபிக்குது இல்லையா? ஏன்? இது அவர் ப்ரொடெக்டர், நிரூபிக்கணும், நிரூபித்து காட்டு. ஒரு நம்பிக்கை இல்லாதவன் எப்போ பார்த்தாலும் நற்கருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்னதான் இருக்குது? சரி, ஒரு சேலஞ்சு வச்சுக்கோமே, என் கழுதை, கோவேரி கழுதை விடுறேன், அது மண்டி இட்டுடுச்சுன்னா அந்த நற்கருணைக்கு அதில் ஆண்டவர் இருக்கிறார், நிரூபித்து காமியா பார்க்கலாம். சவால் போடுறாங்க. 3 நாள் அந்த கோயில் கழுதை அப்படியே அடைச்சி வைக்கப்படுகிறது, சாப்பாடு போடல. 3ஆம் நாள் திறந்து விடப்படுகிறது. நற்கருணை விட்ட வேண்டிட்டு நற்கருணையை அந்தோனியார் அப்படியே கொண்டு வரும் பொழுது அந்த கழுதை பார்க்குது, 3 நாள் சாப்பிடல. என்ன பச்சையாக பசேர்னு அங்கே புல் இருக்குது, சாப்பாடு புல் இருக்குது,
பார்த்த உடனே அங்கே தான் ஓடி அது சாப்பிடணும். ஆனால் வர வேகத்தில் இந்த நற்கருணை பார்த்தோம், ஐயோ உயிருள்ள தேவன் வராரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவேரி கழுதை அப்படியே மண்டியிட்டது. அது வரலாறு பிரியமானவர்களை நிரூபித்து விட்டார். என் ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், அவர் வைத்த அந்த பக்தி முயற்சி உண்மையானது என்பதை அந்த மனிதனுக்கு நிரூபித்தது மட்டும் கிடையாது, இன்று நம் ஒவ்வொருவருக்குமே நிரூபித்து கொண்டிருக்கிறார். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். பிரியமானவர்களே, இப்படி இந்த நற்கருணையை பாதுகாத்தவர். இந்த நற்கருணையை பார்த்த உடனே வணங்கணும், முழந்தால் படியிடணும். நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் எதுவும் வயிற்றில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் யார் கொண்டு வந்தது தெரியுமா? கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் மக்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போல்லாம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே போயிடுவாங்க. இன்றைக்கி எந்த அளவுக்குன்னா நம்ம கூட்டத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். நற்கருணை அப்படியே வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க, பூச முடிய நன்மை வாங்குற நேரத்தில் வந்துட்டு அப்படியே வேகமாக உடைந்து கை நீட்டுவாங்க. அந்த கையில் பார்த்தா என்ன இருக்கும் தெரியுமா? கர்ச்சிப் இருக்கும், ஜெபமாலை இருக்கும், சின்ன ப்ரேயர் புக் இருக்கும், வீட்டு சாவி இருக்கும், மொபைல் இருக்கும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நுனி மட்டும் இருக்கும், அப்படி நீட்டுவாங்க. நம்ம நற்கருணை கொடுக்கணும். நற்கருணை பக்தியை பார்த்தீங்களா நமக்கு எப்படி இருக்குது? பிரியமானவர்களே, இப்படி நற்கருணை பார்த்தால் வணங்கணும், முழந்தால் படியிடணும். அதோட நற்கருணை வாங்குவதற்கு முன்னே நம்ம வயிறு காலியாக இருக்கணும், பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோணியார் கொடுத்த ஒரு செய்தி தான் இது. இதை தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதோடு அந்த யூக்கரிஸ்டிக் ப்ரஸ்டேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொரு பங்குகளையும் வைப்போம் இல்லையா, நற்கருணை கூட்டிட்டு தெருவாக வருவோம். இது அவர் தான் தொடங்கினார், அந்த பக்தி முயற்சி ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு அந்த நற்கருணைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்பது கோடி அற்பருடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. பிரியமானவர்களே, இதோடு இன்னொரு சின்ன ஒரு புதுவை மட்டும் நான் சொல்கிறேன். அந்தோணியாருக்கு எந்த அளவுக்கு அந்த நற்கருணை பக்தி இருந்துச்சுன்னா, பதுவாவில் ஒரு நாள் பூச வைக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். பூச வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பறவைகள் திடீர்னு அந்த சிற்றாலயத்தை சுற்றி வந்துடுது. ஒரு சில பறவைலாம் இடையில பூந்து விளையாடிட்டு இருக்குது, கத்திட்டு சத்தம்னா சத்தம், அந்த அளவுக்கு சத்தம். ஐயோ திருப்பலிக்கு மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இந்த குருவிலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு ஜன்னல் திறந்து, என் சகோதரியே நான் திருப்பலி தொடர போகிறேன், ப்ளீஸ் பி சைலண்ட். நம்மக்கிட்ட வர்றவர் உண்மையான நற்கருணை ஆண்டவர், அவர் வரும்பொழுது நம்ம தயாரிக்க வேணாமா, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு பூச ஆரம்பிக்கிறாரு. திருப்பலி முடிகிற வரைக்கும் எல்லா பறவைகளும் அமைதியாகவே இருந்தது. இயேசு நல்லவர், அவர் இரக்கம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? கோடி அற்புதருடைய பக்தி முயற்சி இப்படி இருந்து, அவர் ஒவ்வொரு பக்தியை பற்றி சொன்னால் நமக்கு நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு பக்தியிலே இருந்தார். மூட நம்பிக்கை அவருக்கு போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பக்தியானது மூட நம்பிக்கைக்கு போகிறதுனால கடவுளை மறக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்குமே இந்த சக்தியை கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆன்மீகத்தில் பக்தி முயற்சியிலே தொடர்ந்து நீடித்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் வல்லமை, அவர்களுக்கு தான் ஆற்றல். நீங்கள் சொல்லலாம் எல்லாருமே ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிடுமே, ஆகாது. குருக்கள் கூட ஆகாதுங்க. நான் குருவானவர் தான், அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான். நான் அந்த பக்தி முயற்சியில் இல்லாமல் கடவுள் கூட இணைஞ்சில்லாமல் எனக்கு அபிஷேகம் கிடைக்குமா? கிடைக்காது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நான் வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவன். எங்கள் பங்கில் வந்து ஃபாதர் அக்டேவியஸ், உங்களுக்கு தெரியும், நிறையா ஜபம் பண்ணக்கூடிய கரிஸ்மேட்டிக் பிரேயர், நிறையா பேயெல்லாம் ஓட்டுவார். இவர் எங்கள் பங்கில் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பங்கு சாமியாராக இருந்தார். அப்போ நான் அந்த சின்ன வயசுலேயே வந்து வீட்டுக்கு போகிறதில்ல, அவர் கூட தங்கிடுவோம், ஒரு 5 பேர் தங்கிடுவோம். அப்போ இவர் வந்து மொட்டை மாடியில் சின்ன கொட்டாய் போட்டு, அப்போலாம் ஃபேமஸ் ஆகலை அவர், உடனே காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவார். 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவார், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவார். அப்போ நாங்கள் இருந்தோம், எங்களை எழுப்பிடுவார். 5 மணிக்கு எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புவார். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா தொடர்ந்து அவர் எப்போ 3 மணிக்கு எந்திரிக்கிறாரோ அப்போ நாங்களும் போய் ஜெபம் பண்ணணும். அப்போ இது மாதிரி எந்திரிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவார், நல்லா அந்த ஒயரில் சாட்டை பின்னி வச்சுருப்பார். நாங்கள் ஒரு வேளை தூங்கிட்டு வந்தோம்னா அந்த கால் பாதத்தில் வந்து சல்லுன்னு அடிப்பார். சொல்லுன்னு நமக்கு கேட்க தூக்கலாம் போயிடும் இல்லையா, போய் ஜெபம் பண்ணுவோம். இப்படி தான் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சு கடவுளுடைய ஆசை நான் பெற்ற சாமியார் ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ இன்றைக்கி அந்த அக்டேவியஸ்ங்கிற ஃபாதர் இன்றைக்கி அவ்வளோ புதுமைகள் செய்கிறார், அற்புதம் செய்கிறாருன்னா அவர் அபிஷேகம் பட்டவர் தான், நானும் அபிஷேகம் செய்யப்பட்டது. என்னால் செய்ய முடியல, அவரால் செய்ய முடியுதுன்னா நேரம் கொடுத்தார். அந்த பக்தி முயற்சியில் மணிக்கணக்காக இருக்கிறார், ஜெபிக்கிறார். அப்படி இருந்தால் தான் கடவுளுடைய ஆசிரியர் எனக்கு கிடைக்கும். அபிஷேகம் கொடுத்துட்டா நான் பெரிய ஆள், நான் இப்படி இருக்குன்னா அது வராது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் சில நேரங்களில் நிறைய இடங்களுக்கு நற்செய்தி அறிவிப்புக்கு போவேன். அப்போ நற்கருணை நடத்தும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. எப்போனா நான் என்னையே 2 நாள் 3 நாள் தயாரித்த பொழுது நடக்குது. ஒரு சில ஃபாதர்ஸ்லாம் திடீர்னு ஃபாதர் ஒருத்தர் வரலை, நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராதனை நடத்திட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்களே, அப்படி போகும்போது ஒன்றுமே நடக்காது. அப்போ நான் தயாரிக்கலை, அந்த பக்தி முயற்சி இல்லை.
கடவுளோடு அந்த பக்தியில் நேரத்தை செலவிட்டாதான் கடவுள் என் மூலமாக புதுமைகள் கூட செய்வார். இயேசு நல்லவர், அவர் இரக்கம். எனவே பிரியமானவர்களே, அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே பக்தி முயற்சி எப்படி இருந்தது, எனது வாழ்க்கையில் பக்தி முயற்சி எப்படி இருக்கிறது? அந்த பக்தி முயற்சியை நான் கட்டி காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து அந்த பக்தியில் நிலைத்து இருக்க வேண்டும். அந்த பக்தியிலே இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைக்கு போகக்கூடாது. இதை செஞ்சால் அந்த கொடி கட்டினா, இதை பட்டினா, கோயில் கட்டினா, பூட்டை கட்டினா, இது மாதிரி அந்த மூட நம்பிக்கை நம்ம போயிடக்கூடாது. அதை தாண்டி இது எல்லாமே, இந்த பக்தி முயற்சி எல்லாமே இயேசுக்கிட்ட என்னை அழைச்சிட்டு போகணும், நற்கரங்கிட்ட அழைச்சிட்டு போகணும். இவர் தான் எல்லாமே கொடுக்கிறார். இவர்கள் மூலமாக, புனிதர்கள் மூலமாக, அன்னை மரியாள் மூலமாக எனக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்வது தான் பக்தி. இயேசு ஆண்டவர். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த 13 வார நவநாள் பக்தி முயற்சியிலே உம்மீது வைத்த அந்த நம்பிக்கையை இதோ இந்த நேரத்தில், இந்த மதிய வேளையில் பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பக்தி முயற்சி நிலையாக இருக்க வேண்டும். அந்த பக்தி உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். சோர்ந்து போயிருந்தால், வேதனையில் இருந்தால், மன வியாதியில் இருந்தால், உடல் வியாதியில் இருந்தால் அனைத்தையும் நீங்கி சுகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சியும் அவர்களுக்கு கை கொடுக்கட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலமிடம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறகு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களது நன்கொடைகளை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கலாம். நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். ஏழையன் பலிதனை நீ ஏற்கும் வேலை, ஏழையன் பலிதனை நீ ஏற்கும் வேலை, என் வாழ்வு நிலை பெறுமே. என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நானும் கோயிலில் ஏற்றி வைத்தார். சேற்றினில் வாழுகின்ற திருமண
ஏற்கச் சொன்னார். விழியினை இழந்திட்ட மானிடர்க்கு என்னை பொறியாய் மாறச் சொன்னார். தினந்தோறும் நான் உந்தன் பூமுகம் காண, தினந்தோறும் நான் உந்தன் பூமுகம் காண, எளியோருக்கே என்னை அளிக்கின்றேன். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்ற அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். மறைந்த எங்கள் திருத்தந்தைக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையிலே புதிதாக திருத்தந்தையை திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நாளை மறுநாள் மற்ற காலங்களில் ஒன்று கூடுகின்ற அந்த பேரவையிலே நல்ல ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தூய ஆவியானவர் வழங்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரும், குறிப்பாக தேர்வு +2 தேர்விலே தேர்வெழுதி தேர்வின் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை மறுநாள் அவர்களுக்கான அந்த ரிசல்ட் வருகிற வேளையிலே அனைவரும் வெற்றி பெறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலுமாக இந்த திருத்தலத்திலே இங்கு வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களுடைய குறைகள் நீங்க பெற்றவர்களாக, நோய்கள் நீங்க பெற்றவர்களாக, உமது ஆசிரியரையும் வல்லமையும் பெற்றவர்களாக, நிறைவான மனதோடு அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் என்றென்றும் நிரம்பி இருக்க செய்வீராக. மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், குறிப்பாக அமலாசிரமத்தில் வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகள் ஆன்மாவையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கனை வழங்குவதற்கு பீடத்தை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுக்கு எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்மை தீப நற்கனை நீங்கள் இருக்கிற இடத்திற்கே கொண்டு வந்து வழங்கப்படும். வாலண்டியர்ஸ், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் நன்மை வழங்குவதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிற மதத்தினர் தயவுசெய்து அமைதியாக அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருதே. பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விதிவெள்ளி என்றும் தொடர்கின்ற ஈராவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விதிவெள்ளி என்றும் தொடர்கின்ற ஈராவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. நன்றி மன்றாட்டுகள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரபாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும்
அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வே உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்ன 8க்கும் என் பேரப்பிள்ளை ஒன்று தண்ணியில் போய் விழுந்துருச்சுப்பா. வந்து சொன்னாங்க, உயிரே இல்லைன்னு என் பிள்ளை தூக்குனா ஒன்றுமே இல்லை, அடங்கிருச்சுன்னு தான் நாங்கள் ஊரே கூடி அலறுன்னு அலறி உடனே வாயை வச்சு ஊதுமுன்னா மூச்சு வந்துருச்சுப்பா. உடனே லால்குடி பெரியாஸ்பத்திரி கொண்டு வந்தால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்தோணியாரே நான் போன வாரம் வராதுக்காக என்னை தண்டிச்சிட்டியாப்பான்னு அவ்வளோ கொள்ள அழுதேன். அதுக்கப்புறம் பெரியாஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸில் கொண்டாந்து நிப்பாட்டி 3 மணி நேரம் ஒருத்தருமே பார்க்கல. அப்புறம் எங்கள் பிள்ளை ஒரு பிள்ளை போய் சொல்லி நல்லபடியாக பார்த்து 3 நாள் பெட்டில் இருந்து அந்த பிள்ளை சுயத்தோடு நல்லபடியாக வந்து சேர்ந்ததுக்கு இந்த அந்தோணியாருக்கு கோடான கோடி நன்றி. அந்தோணியாருன்னு அலறி ஊரே அலறினேன். இந்த இன்னும் 8க்கும் கரெக்டாக 2 மணிக்கு என் பிள்ளை தண்ணியில் விழுந்துச்சு. ஆனால் என் பிள்ளை போய் தூக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் 8வது வார கொடியேற்ற திருவிழாவினுடைய தயாரிப்பான செவ்வாய்க்கிழமையிலே திருயாத்திரையாக பக்தர்களாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியோடும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து திருத்தல சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த வாரத்தை இந்த நாளை முழுமையாக காலையிலிருந்து மாலை வரையுமாக புனித அந்தோணியாரின் வாழ்வில் பக்தி முயற்சிகள் என்ற தலைப்பிலே அருமையானதொரு மறைவுரையை திருப்பிழை மாற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர் நம்முடைய திருத்தலத்தினுடைய துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் அவர்கள். நம்முடைய ஒளி பிரான்சிஸ்கன் ஒளியினுடைய ஆசிரியரும் கூட, அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பக்தி முயற்சிகளில் எவ்வாறு நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், மூட நம்பிக்கையை அகற்ற வேண்டும் என்கின்ற மிக ஆழமான கருத்துக்களை சொல்லி நமக்கு பக்தி முயற்சி பற்றிய நற்செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு திருத்தலின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். பிரான்சிஸ்கன் ஒளி அவர்தான் ஆசிரியர். பிரான்சிஸ்கன் ஒளி இந்த மாதத்தின் சிறப்பு அம்சங்களோடு தயாராகி வெளிவந்திருக்கிறது. அதனுடைய விலை 15 ரூபாய் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டு சந்தா 200 ரூபாய், 3 ஆண்டுகளுக்கான சந்தா 550 ரூபாய் செலுத்தி இணைந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டு சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் பிரான்சிஸ்கன் ஒளி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்கள் முகவரிகளை பதிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களை, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பினூடாக உங்களுக்கு அந்தோணியாரினுடைய வாழ்வில் எவ்வாறு இறைவன் செயலாற்றினார், இறைவனோடு எவ்வாறு அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் என்ற தலைப்பில் நமக்கு நற்செய்தி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்த வாரமும் அதே மாதிரி அருட்தந்தை லூகாஸ் கப்புஜன் சபையை சார்ந்தவர் நம் விசுவாச வாழ்வில் அந்தோணியாருடைய பயணம் என்பதை பற்றி நமக்கு மறைவுரை வழங்க இருக்கிறார். அதோடு இன்னொரு நற்செய்தி வருகிற 24, 25 இந்த மாதத்திலே சனி ஞாயிறு மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரையிலுமாக நடமாடும் நற்செய்தியாய் வாழ்ந்த புனித அந்தோணியார் என்ற தலைப்பிலே 2 நாட்களுமாக 4 அருட்தந்தையர்கள் வந்து சிறப்பு தியானம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதற்கான நோட்டீஸ் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வேண்டுமென்றாலும் நீங்கள் திருத்தல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். மாலையிலே 8:30 மணி வரை நடைபெறும். உணவும் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடந்த மாதம் குரு மாணவர் நிதியாக நீங்கள் தந்த மொத்த வரவு
95,600 ரூபாய் என்பதை மகிழ்ச்சியோடு நன்றியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமையை எதிர்பார்க்கிறோம். குருமாத நிதி மற்றும் அப்பம் பன் வாங்கி தருவதற்கு உதவி செய்கிறவர்களும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இன்றிலிருந்து 4 செவ்வாய்க்கிழமையிலுமே பெதஸ்தா சித்தா மருத்துவமனை நிர்வாகம் நடத்துகின்ற மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெறுகிறது. உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வழங்கப்படும். குழந்தையின்மை, தோல் நோய்கள், சர்க்கரை வியாதி போன்ற நாட்பட்ட நோய்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதனுடைய நிறுவனர் டாக்டர் கின்ஸ்லி அவர்களும் இங்கே இருக்கிறார். அவருடைய உடன் இருக்கின்ற மருத்துவரோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த மே மாதத்திலே இந்த ஆலோசனை வழங்கப்படுகிறது. நீங்கள் சென்று பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோடியார் புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழா எந்த நாள், எப்போதும் எந்த மாதம் தெரியுமா? ஜூன் மாதம் 10ஆம் தேதி, நல்ல 5ஆம் செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் வழக்கம் போல் திருப்பலி 6:30 மணிக்கு நடைபெறும். அதே சமயத்திலே 11 மணி திருப்பலியானது பெருவிழா திருப்பலியாக மேதுகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் தருமபுரி மாவட்ட ஆயர் அவருடைய தலைமையில் சிறப்பு திருவிழா திருப்பலியும் கொடியேற்றமும் நடைபெறும். மாலைக்கு ஒரு திருப்பலி தான், 5:30 மணிக்கு சிறப்பு நன்றி திருப்பலியும் அதைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. ஆகவே முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த நாட்களிலே உங்களுடைய பேர் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனுடைய தயாரிப்புகள் அனைத்துக்குமாக நன்கொடைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே தாராள உள்ளத்தோடு நன்கொடை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி நேரத்தில் காணிக்கையாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுதோ உங்களுடைய நன்கொடைகளை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகிய ஜெபக்குழுவினர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூடுகிறார்கள். ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமையிலும் கூடப்படுகிறது. அவர்களுக்காக 12 மணி அளவிலே திருப்பலியும் நடைபெறும் என்பதையும் உங்களை அறிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களை சொல்ல இருக்கின்றேன். இந்த திருத்தலத்திலே உங்களுடைய வசதிகளுக்காக பல வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான தோழமையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இடமானது சுத்தமாக இருக்கணும். ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நான் கொடுக்கின்ற அப்பம், அந்த பன் சாப்பிடும் பொழுது அந்த குப்பையை கீழே போடாதீங்கன்னு ஒரு சில வாரங்கள் போடாமல் இருந்து போன வாரம் நிறைய குப்பை இருந்தது. அது அனைத்தும் நம்முடைய பாவங்கள். தயவுசெய்து போடாதீங்க. அப்படி போடுறதா அடுத்தவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த சொல்லுங்கள். திருப்பலி முடிந்ததுக்கு பிறகு அடுத்த 2 திருப்பலியும் இருக்கிறது. ஆகவே 11 மணி திருப்பலி முடிந்து இங்கே அமர்ந்து சாப்பிடுகிறீர்கள், அது சாப்பிடுங்க. அந்த நாற்காலியும் துடைத்து வரிசை கிரமமாக வைங்க. அதுக்கப்புறம் கசகசன்னு போட்டுட்டு போயிடுறீங்க. அது உட்காரும்போது அடுத்த திருப்பலி உட்காரும்போது சாப்பாடும் அதில் உட்காந்துடுறாங்க தெரியாமல். அது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் சுத்தமாக தூய்மையாக அடுத்தவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இந்த வளாகத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக மறைவுரையில் சொன்னது போல நற்கருணை என்பது நம்ம வாழ்வினுடைய மையம், கத்தோலிக்க வாழ்வினுடைய கிறிஸ்துவனுடைய மையம். இங்கே காலையிலிருந்து மாலை வரையும் நற்கரணையானது இங்கே ஸ்தாபித்து வைத்திருக்கிறோம். ஆலயத்தில் நற்கரணை இருக்கிறது என்று சொன்னால் நாம் அமைதியாக இருக்கணும், ஜெபிக்கணும். ஆகவே அதை நீங்கள் பக்தி முயற்சியாக இந்த பீடத்தில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு நீங்கள் மரியாதையை தர வேண்டுமே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்று கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது. திருப்பலி முடிந்தவுடனே கொடியேற்றம் நடைபெறும். அந்த கொடியேற்ற விழாவிலும் நீங்கள் பக்தி சிரமத்தோடு பங்கெடுக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல இங்கே கொடியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பகலில் எவ்வளோ நேரம்னாலும் தொட்டு முத்தம் கொடுக்கலாம். கொடி ஏற்ற போகும்போது தயவுசெய்து தொட்டு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாம் என உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றோம். பாடகர் குழுவினர் மற்றும் நம்முடைய பவர் ஆஃப் காட் நிறுவனத்தில் ஆனந்தவர்கள் நம்முடைய இந்த பதிவுகளை பதிவு செய்து நமக்கு மறுபதிவாக நாம் பார்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் பாடல் குழுவினருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். கொடியேற்று முடிந்த பிறகுதான் உணவு வழங்கப்படும். ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், கூட்டமாக போய் வாங்காதீங்க, சத்தம் போடாதீங்க, எல்லாரும் கிடைக்கும் வரிசைக்கிரமாக. இங்கே நான் சிலுவை வாங்க வரும்போதும் சரி வரிசைக்கிரமாக வரணும், அங்கே உணவு வாங்கும் பொழுதும் சரி வரிசைக்கிரமமாக சென்று வாங்கி அந்த நன்கொடையை அவங்கள் நன்றி அறிஞர்களை தயவு செய்து நீங்கள் பக்தி முயற்சியோடு பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால்
நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மை உம் மக்கள் கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறப்பாக நோயுற்றோர்களுக்காக சிறப்பான ஜெபம் ஏற்கப்படுகிறது. ஒரு நாள் படியிட்டு ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழுமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சமாதானத்தையே இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களுடைய விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மந்திரித்த அப்பம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வாலண்டியர்ஸ் அதை சரியான முறையிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்குமாறு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அப்பம் வழங்குகிறவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே நேரத்தில் வாங்குகிறவர்கள் கூட உங்களுக்கு மட்டுமே வாங்கி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். பீடத்தில் ஏறும்போது செருப்பு இல்லாமல் ஏறணும். தயவு செய்து செருப்பு இல்லாமல் ஏறணும். யூதராது சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நகரை ஜெயித்தெழுந்தார். யூதராது சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நகரை ஜெயித்தெழுந்தார். யூதராது சிங்கம் உயிர்த்தெழுந்தார். சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. வனத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நகரை உயிர்த்தெழுந்தார். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற தூயவரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இருபது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார்.
தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கூறி மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்த ஒன்றை இறைவனிடமிருந்து அடைந்து கொடுத்தருளும். ஆமென். ஆண்டவர், அன்புக்குரியவர்களே, பின்னாடி இருக்க கூட்டமாக போய் வாங்காதீங்க தயவு செய்து. அங்கேயும் இருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அப்பம் வழங்கப்படும். தயவு செய்து ஒழுங்குகளை கடைபிடிக்குமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் திருப்பலி முடியல, நவநாள் ஜபமும் முடியல. தயவு செய்து அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது அந்தோணியாருடைய கொடி அர்ச்சிக்கப்படுகிறது. யாரும் அங்கங்கே போக வேண்டாம். இந்த புனிதமான அற்புதமான சடங்கில் பங்கேற்க வேண்டுமா இவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே அப்படி இருங்க, கொடியேற்ற இடத்துல யாரும் நிற்க வேண்டாம். கொடி போவதற்கான அந்த வழியையும் தயவு செய்து நீங்கள் விட்டு வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏறுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.